ஹாய் எவ்ரிவான். டுடே டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட growth-அ பிளாக் பண்ணுற ஹேபிட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட வாழ்க்கை ஒய் நாட் இம்ப்ரூவிங். நம்ம கடினமாக உழைச்சாலுமே என்ன ப்ராசஸும் தெரியல. புதுசாக ஒரு ஹேபிட்டை ஆட் பண்ணுறது மட்டும் கிடையாதுங்க, growth வந்துடாது. சம்டைம்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுற சில பழக்கங்கள் தான் உங்களை டே பை டே பிளாக் பண்ணுறது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது growth-அ கீல் பண்ணக்கூடிய 7 ஹிடன் ஹேபிட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க இருக்கிற வரைக்கும் உங்களோட பொட்டன்ஷியல் திறக்க முடியாதுங்க. ரெடியா? லெட்ஸ் ஃபிக்ஸ் வாட் இஸ் ஸ்டாப்பிங் யூ அப்படின்னு பார்க்க போகிறோம். ஹேபிட் நம்பர் 1 என்னன்னா, நாளைக்கு பண்ண போகிறோம். ப்ரொக்ரஸ்டினேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். growth கில்லர் நம்பர் 1 இதுதான்னு சொல்லலாம். நான் ஒவ்வொரு நாளுமே சொல்கிறதோ இன்னைக்கு வேணாம் நாளைக்கு பார்க்கலாம், இது ஒரு நாளோட லாஸ் கிடையாதுங்க, இது ஒரு வாழ்க்கையோட டிலேன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுறீங்க, இன்னைக்கு நினச்சதை இன்றைக்கே பண்ணி முடிக்கணும், நாளைக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. ஓகேங்களா? டு டூ லிஸ்ட் ஃபுல்லாக இருக்கணுங்க, செயல் 0. நம்மளோட மைண்டில் எப்பயுமே கில்ட் இருந்துகிட்டே இருக்கும். லாஸ்ட் மினிட் ட்ரஸ்ட், ரெடியூஸ் செல்ஃப் ட்ரஸ்ட், growth-அ பாதிக்கிற எமோஷனல் ட்ரெயின் கூட சொல்லலாம். சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாமா? 5 minutes ரூல். ஸ்டார்ட் ஃபார் 5 minutes. எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்த உடனே பண்ணிட முடியாது. ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு 5 நிமிஷமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பொமோடோரோ டைமரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பொமோடோரோனா என்ன? 25 minutes ஒர்க் ப்ளஸ் 5 minutes பிரேக். இந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆரம்பத்தில். டெய்லி பிளானிங் நைட்டில் பண்ணுங்கள். ட்ராக் யுவர் டிஸ்ட்ராக்ஷன். ஓகேங்களா? நாளைக்கு பண்ணுவேன், ஒருபோதுமே பண்ண மாட்டேன்னு அர்த்தம். நாளைக்கு பண்ணுறேன் அப்படின்ற விஷயம் நடக்காதுன்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இப்போயே ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா, இன்னைக்கு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கே எடுத்துருங்க. நாளைக்கு நினச்சிங்களா அதை நீங்கள் பண்ணவே முடியாது, பண்ண மாட்டீங்கன்னு தான் அர்த்தம். இந்த ஹேபிட் நல்லா புரிஞ்சுதா? இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஹேபிட் நம்பர் 2, ஸ்மார்ட் ஃபோன் ஸ்லாவரி. ஃபோன் உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை உணவில்லாமல் சாப்பிட்றக்கூடிய கிண்ணம் மாதிரிங்க. டேஞ்சர் சைன்ஸை சொல்லலாம். வேக்கப் பண்ணோன்னா இன்ஸ்டாகிராம் நோண்டுறது, ஒர்க் பண்ணுற நேரம் வாட்ஸ்அப் நோண்டுறது, ஸ்லீப் டைமில் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறது. நீங்கள் நாள் முழுக்க ஆக்டிவாக இருக்கிறீங்கன்னு நினச்சாலுமே உங்களோட பிரெயின் பாசிவ் மூடில் தான் வேலை செஞ்சிட்ருக்கு. இப்போ புரிஞ்சுதா? உங்களோட செகண்ட் ஹேபிட் ரொம்ப பெரிய கில்லர் இதுதான். இம்பேக்ட் என்னன்னா, ஃபோக்கஸ் பிரேக் டவுன், மெமரி பவர் வீக்கு, மைண்டில் பெர்மனன்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுது இந்த மொபைல் ஃபோனால். இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆப் டைமர் 2ல வச்சுக்கோங்க. ஸ்டே ஃபோக்கஸ்ட், டிஜிட்டல் வெல்பீங். ஃபர்ஸ்ட் 1 hour நோ ஃபோன். ஃபர்ஸ்ட் எந்திரிச்சோடனே 1 hour நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ரீப்ளேஸ் ஸ்க்ரோலிங். ரீடிங் ஆர் வாக்கிங்கை நீங்கள் செய்யுங்க. ஸ்க்ரோலிங் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நோ ஃபோன் ஹவர்ஸ். எவ்ரிடே 8 to 9 PM. எந்த டைமில் நீங்கள் ஃபோன்ஸை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அந்த டைமில் சாப்பிட்டு தூங்குற வழியே நீங்கள் பாருங்கள். இந்த ஒரு கில்லர் ரொம்பவே பெரிய விஷயம். ஒருத்தர் 2 பேருக்கு கிடையாது. உலகம் முழுக்க இந்த ஒரு ஹேபிட் அப்படிங்கிறது எல்லாரோட மைண்டையும் எல்லாரோட பிரெயினையுமே டிஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இனிமேல் இதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தடுத்துக்கோங்க. யாராலையும் எடுத்த உடனே முழுசாக தடுக்க முடியாது, அது எனக்கும் புரியுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தவிர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். ஹேபிட் நம்பர் 3 என்ன அப்படின்னா, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறதோ விக்டிம் மைண்ட் செட்னு சொல்கிறோம். நான் என்ன செய்யறது, அவங்க தான் பெரியவங்க, நம்ம வீட்டில் யாருமே அப்படி கிடையாது, என்னாலலாம் இதை செய்ய முடியாது, நான்லாம் அங்கே போக மாட்டேன், என்னாலாம் இது பண்ண முடியாது. இந்த மாதிரியான தாட்ஸ் பேட்டர்ன் தான் உங்களை எல்லாமே முடியுங்க, எல்லாமே ட்ரை பண்ணலான்னு நம்பினாதான் செய்ய முடியும். நம்பலை அப்படின்னா செய்யவே முடியாது. எஃபெக்ட்ஸ் ஆஃப் விஸ்டம் மைண்ட் செட்டை பார்க்கலாமா? யூ பிளைம் அதர்ஸ். நீங்கள் அடுத்தவங்களை தான் பிளேம் பண்ணியிருக்கீங்க. யூ ஸ்டே ஸ்மால். நீங்கள் இன்னுமே சின்னவங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் சின்னவங்க, வேறவங்க தான் பெரியவங்க, இந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. இதனால தான் உங்களால் எதுவுமே பண்ண முடியல. யூ அவாய்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படி நினச்சிங்கன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இருக்க வேண்டிய அதே இடத்துல தான் நீங்கள் இருப்பீங்க. இதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஓனர்ஷிப் மைண்ட் செட்டுக்கு நம்ம போகலாம். எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்ம எடுத்துக்கலாம். அதை பிளேம் பண்ணுறதை இனிமேல் நம்ம தவிர்த்துக்கலாம். நம்ம தான் பெரியவங்க, நம்மளால் எல்லாம் முடியும், இந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு போய்க்கலாம். நான் எப்படி சக்ஸஸ் ஆவேன் அப்படின்னு யோசிச்சு உட்காந்து ட்ரை பண்ணணுமே ஒழிய, என்னால் முடியாது, நான் சக்ஸஸ் பண்ண மாட்டேன், நான் ட்ரையும் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நான் எப்படி ஒரு ஸ்டெப் முன்னேறலாம் அப்படின்னு உட்காந்து யோசிச்சு அதுக்கான ப்ராசஸை நீங்கள் பண்ணணும். டெய்லியுமே அஃபர்மேஷன் சொல்லி பழகுங்க. நான் என்னோட வாழ்க்கையில் 100% பொறுப்பேற்றுப்பேன் அப்படின்னு. நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்ம தான் பொறுப்பேற்றுக்கணும். ஸோ அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கணும். டெய்லியுமே இந்த அஃபர்மேஷன்ஸை நீங்கள் சொல்லி பாருங்கள். இதுவும் நம்மளோட டெய்லி லைஃப்பில் கில் பண்ணக்கூடிய ஒரு ஹேபிட் தான். ஹேபிட் நம்பர் 4 என்ன அப்படின்னா, கெட்டவங்களோட கலந்துருக்கிறது. நீங்கள் எல்லாம் மேலே போகிறீங்க, ஆனால் உங்களோட சர்க்கிள் கீழேயே நடக்குதுங்க. நீங்கள் மேலே போனாலும் உங்கள் கூட இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே தான் இருக்காங்க. சைன்ஸ் ஆஃப் அ பேட் சர்க்கிள். அது ஒரு பேட் சர்க்கிள். கன்ஸ்டன்டாக கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். கோசிப் அடிஷன்ஸ் இருக்கும். ஒருத்தங்களை பற்றி இன்னொருத்தவங்க பேசுறது, இவங்களை பற்றி அங்கே போய் சொல்கிறது, அவங்கள பற்றி இங்கே போய் சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். மோஸ்கிங் யுவர் கோல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கும். நம்ம கூட இருக்கக்கூடிய பேட் சர்க்கிளில் என்ன இம்பாக்ட் அப்படின்னா, செல்ஃப் டவுட் டெவலப் ஆகுங்க. உங்களோட எனர்ஜி ரொம்பவே ட்ரெயின் ஆகிடும். க்ரோத் ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். இதுதான் அதனோட இம்பாக்ட். என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி பர்சன்ஸ் கூட நீங்கள் சேரலாம். லேர்னர்ஸ் கூட சேரலாம். கிரியேட்டர்ஸ் கூட அதிகமாக இருக்கலாம். பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்க கூட நீங்கள் எப்பயுமே இருக்கலாம். இந்த மாதிரி உங்கள் கூட இருக்க சர்க்கிள்ஸை குட் சர்க்கிளாக நீங்கள் மாற்றிக்கணும். பேட் சர்க்கிளில் இருந்தீங்கன்னா நீங்களும் அதே மாதிரி மாறிடுவீங்க.
அடுத்தது உங்களோட வாட்ஸ்அப் லிஸ்ட்டை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் மோட்டிவேஷன், நாலேஜ் பேஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இந்த ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த என்டர்டெயின்மெண்ட் அந்த மாதிரி பேஜஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. அதனால தான் நம்மளோட டைம் வந்து வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. மோட்டிவேஷன்ஸ்க்காகவும், நாலேஜ்க்காகவும், நம்மளோட கோர்ஸுக்காகவும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூ ஆர் த ஆவரேஜ் ஆஃப் த 5 people யூ ஹேங் அரவுண்ட் வித். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ அதனால் இனிமேல் உங்களோட க்ரோத்துக்காக இந்த ஒரு ஹேபிட்டையும் உங்களோட லைஃப்லேருந்து தூக்கி எறிஞ்சிருங்க. பிகாஸ் இதுவும் ஒரு பெரிய கில்லர் ஹேபிட்னு சொல்லுவேன். ஹேபிட் நம்பர் 5 என்னன்னா, நோ டிசிப்ளின் ஒன்லி மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் ரொம்ப பவர்ஃபுல், ஆனால் அது லைஃப் லாஸ்டிங் கிடையாதுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை ட்ரை பண்ண, ஒரு முயற்சி பண்ண, உங்களுக்கு பயிற்சி எடுக்க மோட்டிவேஷனை தேடிட்டு இருந்தால் நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆயிடுவீங்க. ஒரு நாள் வேலை 3 நாள் கேப் இந்த மாதிரி தான் இருப்பீங்க. ப்ரொடக்டிவிட்டி பீக் ஒன்லி ஆஃப்டர் மோட்டிவேஷன் வீடியோ. ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மோட்டிவேஷன்ஸ் வீடியோ பார்க்குறோம், அவ்வளோதான். ஹேபிட் இர்ரெகுலாரிட்டி. நம்ம என்ன பண்ணுறதில்ல, ஒரு ஹேபிட்டை வந்து ரெகுலராக பண்ணுறது கிடையாது. ஸோ நம்மளோட டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். டிசிப்ளினாக இருந்தால் நம்ம கன்சிஸ்டன்சியாக அந்த ஒரு ஒர்க்கை எடுத்து பண்ண முடியும். இந்த ஒரு விஷயத்தை உங்களோட மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பில்ட் ரோட்டீன். உங்களோட ரோட்டீன்ஸை வந்து நீங்கள் பில்ட் பண்ணிகிட்டே போகணும். டிசிப்ளின் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட ரோட்டீனை வந்து நீங்கள் பில்ட் பண்ண முடியும். 21 day ரூலை வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அந்த ஹேபிட்டை நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. டிசிப்ளினாக இருந்து அதை ப்ராப்பராக நீங்கள் கொண்டு போங்க. ட்ராக் இட் வித் ஹேபிட் ட்ராக்கர். ஹேபிட் ட்ராக்கரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். செட் ரிவார்ட்ஸ் ஃபார் ஸ்மால் வின்ஸ். ஒரு ஹேபிட்டை நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக 21 days நீங்கள் தொடர்ந்து பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நீங்களே ஒரு ரிவார்ட் மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அந்த 21 daysல வந்து மறக்காமல் அந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டீங்க, வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நீங்களே ஒரு ரிவார்ட் கொடுத்துக்கோங்க. ஒரு சினிமா போகிறது, ஏதாச்சும் வாங்கிக்கிறது, இந்த மாதிரி நீங்களே ரிவார்ட்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும். ரொம்ப வந்து எக்ஸைட்டாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஹேபிட் நம்பர் 6 என்னன்னா, மல்டி டாஸ்கிங். அப்படின்னா பிரெயின் ஃப்ரைடிங் அர்த்தம். பிரெயின் வந்து ஃப்ரையிங் ஆகுங்க. ஒரே நேரத்தில் 5 விஷயம் பண்ணலான்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஒன்றையுமே சரியாக பண்ண முடியாது. ஒரு நேரத்தில் ஒரு விஷயம் தான் பண்ணணும். அதுக்காக மட்டும்தான் அந்த டைமை ஒதுக்கணும். ஒரு நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் இந்த வேலையை பார்க்கணும், அந்த வேலையை பார்க்கணும் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எதையுமே உங்களால் சரியாக பண்ணவே முடியாது. மல்டி டாஸ்கிங் அப்படின்னா மைண்ட் ஸ்பிளிட்டிங் அப்படின்னு அர்த்தம். ஃபோக்கஸ் ஸ்பிளிட் ஆகும், மிஸ்டேக்ஸ் அதிகமாக வரும், எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ளஸ் பர்ன் அவுட் வரும். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா மல்டி டாஸ்கிங் பண்ணுறது உங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ணும், உங்களோட எனர்ஜியுமே அதை ட்ரைன் பண்ணும். ஏன்னா டைமும் வேஸ்ட் ஆகும். 4-5 ஒர்க்கை சேர்ந்து பண்ணும்போது உங்களோட எனர்ஜி லாஸ் ஆகும், பட் அங்கே சக்ஸஸ் இருக்காது. ஸோ என்ன பண்ணலாம்? ஒன் திங் அட் அ ஒன் டைம். என்ன பண்ணணும்? ஒரு நேரத்தில் ஒரே ஒரு ஒர்க்கை மட்டும் பண்ணணும். அந்த ஒர்க்குக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்கணும் அதுக்காக மட்டுமே ஒதுக்கி ஒரு ஒர்க்கை மட்டும் ப்ராப்பராக பண்ணி முடிக்கணும். அந்த ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒர்க்கை நீங்கள் தொடங்கலாம். டீப் ஒர்க் ஜோனை நம்ம பார்க்கலாம். நீங்கள் டீப்பாக ஒரு ஒர்க்கில் இறங்கணும்னா ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க. பீப்புள்ஸோட அந்த நேரத்தில் அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறதோ வேற ஒரு விஷயங்கள்லாம் வேண்டாம். டீப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணுங்கள். இது வந்து உங்களோட க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்க்கலாமா? ஹேபிட் நம்பர் 7, செல்ஃப் டவுட் லோ ஆகுறதுங்க. செல்ஃப் டவுட் அப்படிங்கிறது இன்னர் எனிமிங்க. நம்மளோட மொதல் எனிமியை வந்து இந்த செல்ஃப் டவுட் தான். ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம நம்பணும். நம்ம மேலே நம்ம டவுட் வந்து படக்கூடாது. நான் என்ன பண்ண முடியும்? அவங்கள மாதிரி நான் இல்லையே, அவங்கள மாதிரி என்னால் இருக்கவும் முடியாது, என்னால் எதுவுமே பண்ண முடியாது, நான் ஃபெயிலாக போயிடுவேனோ அப்படின்னு நம்ம மேலே நமக்கு டவுட் இருக்கிறது. நமக்குள்ளேயே இது முடியுமா, இது முடியாதான்னு ஒரு டவுட் நமக்குள்ளேயே இருக்கும். வாட் இட் டஸ்? ஆக்ஷன் தான் தொடங்கவே முடியாதுங்க. கான்ஃபிடன்ஸை வந்து கில் பண்ணுது. அது லைஃப் லாங் ரிக்ரெட்டை தன்னோட பறக்குது. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் உங்களோட மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்மால் வின்ல இருந்து செல்ஃப் பிலீஃபை உருவாக்கிக்கோங்க. ஒரு பெரிய விஷயத்த நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எடுத்த உடனே உங்களால் சாதிக்க முடியாது. ஒரு சின்ன விஷயமா பண்ணுங்கள். ஒரு சின்ன சின்ன டாஸ்க்காக பண்ணீங்க, அதில் நீங்கள் வின்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ளேயே உங்கள் மேலேயே உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் வரும்போது உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து செல்ஃப் பிலீஃபும் உருவாயிடும். அதனால் என்ன பண்ணுங்கள், சின்ன சின்னதாக ஆரம்பிங்க, பெருசாக ஆரம்பிக்காதீங்க எடுத்த உடனே. டெய்லி அஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ணுங்கள். என்னால் முடியும், நான் பண்ணுவேன் அப்படின்னு. பாஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸை நினச்சி செலிப்ரேட் பண்ணுங்கள். நிறைய பேர் நினைப்போம் நம்ம தோத்ததையும் நம்மளோட ஃபெயிலியர்ஸையும் நினச்சி தான் நம்ம ஃபீல் பண்ணுவோமே ஒழிய நம்ம வின் பண்ண ஒரு சில அச்சீவ்மெண்ட்ஸை நம்ம நினச்சே பார்க்க மாட்டேங்கிறோம். சின்ன சின்ன விஷயத்தையும் செலிப்ரேட் பண்ணுங்கள். அதை நினச்சிக்கோங்க, கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். நெகட்டிவ் கம்பேரிசனை விட்டுருங்க. உங்களோட க்ரோத் யூனிக்காக இருக்கணும். நெகட்டிவான கம்பேரிசன் பண்ணுறது, அடுத்தவங்களோட நம்ம கம்பேர் பண்ணுறது, அவங்க இப்படி நம்ம வந்து இப்படியே இருக்கோமே, அப்புறம் நெகட்டிவாக பேசுறது, இந்த மாதிரி விஷயங்களால தான் நம்ம இன்னும் க்ரோ ஆகாமல் இருக்கோம். ஸோ உங்களோட க்ரோத் வந்து யூனிக்காக இருக்கணும். எல்லா பர்சன்ஸை விட நீங்கள் கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும். அதுக்கான விஷயங்களை மட்டும் நீங்கள் பாருங்கள். டெய்லியுமே அஃபர்மேஷன் சொல்லணும்னு சொன்னால் நான் வளர்ற ஒரு காரணம் இருக்குது, அதுக்காகவே நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி பழகுங்க. நீங்கள் புது ஹேபிட்ஸை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 7 க்ரோத் பிளாக்கிங் ஹேபிட்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட வாழ்க்கையிலேருந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. திருப்பி ரீகால் பண்ணி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராக்ரஸ்டினேஷன், ரெண்டாவது ஸ்மார்ட் ஃபோன் அடிக்ஷன், மூணாவது விஸ்டிம் மைண்ட் செட், நாலாவது டாக்ஸிக் சர்க்கிள், அஞ்சாவது நோ டிசிப்ளின், ஆறாவது மல்டி டாஸ்கிங், ஏழாவது செல்ஃப் டவுட். இதில் எந்த ஹேபிட்ஸ் உங்களை அதிகமாக பாதிச்சிருக்கு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அடிக்ஷனுக்கு முன்னாடி எலிமினேஷன் ரொம்பவே முக்கியம். இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களுக்காக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்கள் கூட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.